ஹாய் ஆல் பாலிட்டியில் வந்து அட்டவணை வந்து 12 அப்படிங்கிறது நம்ம படிச்சிருப்போம். எத்தனை அட்டவணைகள்? 12 அட்டவணைகள். அதுக்கு ஷார்ட்கட்டும் ஒன்று படிச்சிருப்போம். என்னது? டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். என்னது? டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். அதுதான் இங்கே நான் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட் இதை பார்த்துட்டு நம்ம இது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டீனா டெரிட்டரி, ஓகேங்களா? டீனா டெரிட்டரி, ஈங்கிறது எமால்யூமெண்ட்ஸ், ஏனா அஃபிர்மேஷன், ஆறுங்கிறது ராஜ்யசபா ரிசர்வேஷன், எஸ்ங்கிறது ஷெட்யூல்டு ஏரியாஸ், ஓனா அதர் ஷெட்யூல்டு ஏரியாஸ், எஃப்ங்கிறது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், ஓ அஃபிஷியல் லாங்குவேஜஸ், எல்லுங்கிறது லேண்ட் ரிஃபார்ம்ஸ், டிங்கிறது டிஃபெக்ஷன், பிங்கிறது பஞ்சாயத், எம்ங்கிறது முனிசிபாலிட்டி. ஓகேங்களா? ஓகே, அட்டவணைகள் 12 இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் இது வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்து எழுதி நடைமுறைக்கு வந்தப்பவே 12 இருந்துச்சான்னு பார்த்தா கிடையாது. அப்போது 8 தான் இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்பு எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு? 1950 ஜனவரி 26. இதுதான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடிட்டு வரோம் இல்லைங்களா? குடியரசு தின விழா தான் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள். ஓகே, அப்போ எத்தனை அட்டவணைகள் இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா 8 அட்டவணைகள் தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ 12 அட்டவணைகள் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். இந்த 8 அட்டவணைகளுக்கு அப்புறம் இந்த மீதி இருக்க 4 அட்டவணையை எப்போ சேர்த்துருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அட்டவணை வந்து டெரிட்டரி அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா? டெரிட்டரி இந்தியாவோட பெயர் மற்றும் எல்லைகள். அதுக்கு இந்த இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்குது, எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்குது, அதோட பெயர்கள் என்ன, எப்போ பிரிக்கிறாங்க, அதில் புதுசாக என்ன ஆட் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் எதில் வந்துடும்? முதல் அட்டவணையில் வந்துடும். இரண்டாவது அட்டவணைங்கிறது என்னது? எமால்யூமெண்ட்ஸ், பெறப்பட்ட ஊதியங்கள் என்னென்னது? சம்பளம், படிகள், சலுகைகள். இதுதான் வந்துட்டு இரண்டாவது அட்டவணையில் இருக்கும். யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர். இவங்க தான் நமது நாட்டின் முதல் குடிமகன். குடியரசுத் தலைவர், ஆளுநர், சபாநாயகர், மாநிலங்களவை தலைவர், சட்ட மேலவை தலைவர், சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் நீதிபதிகள், அப்புறம் சிஏஜியோட விரிவாக்கம் பாருங்கள். கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஓகே, இவங்களோட சம்பளம், படிகள், சலுகைகள்லாம் வந்து இரண்டாவது அட்டவணையில் இருக்கும். ஓகேங்களா? மூன்றாவது அட்டவணை பார்த்தோம்னா என்னது? ஓத் அண்ட் அஃபிர்மேஷன், பதவி பிரமாணம் அண்ட் உறுதிமொழிகள். ஓகேங்களா? பதவி பிரமாணம் அண்ட் உறுதிமொழிகள்லாம் மூன்றாவது அட்டவணையில் இருக்கும். இவங்க யாரோட பதவி பிரமாணம், உறுதிமொழிகள்னு பார்த்தோம்னா மத்திய அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள், சிஏஜி, மாநில அமைச்சர்கள், எம்எல்ஏ, ஹைகோர்ட் நீதிபதிகள், எம்பிஸ் வேட்பாளர்கள், சட்டமன்ற வேட்பாளர்கள். ஓகேயா? இவங்களோட பதவி பிரமாணம், உறுதிமொழிகள்லாம் மூன்றாவது அட்டவணையில் இருக்கும். அடுத்து நான்காவது அட்டவணை என்னது? ராஜ்யசபா ரிசர்வேஷன். மாநிலங்களவையில், இங்கே மாநிலங்களவையில் மாநிலங்கள், யூனியன் பிரதேச இடஒதுக்கீடு பற்றி சொல்கிறது நான்காவது அட்டவணை. ஓகே, அடுத்து ஐந்தாவது அட்டவணை பார்த்தோம்னா பட்டியல் பழங்குடியினர், பட்டியல் இனத்தவர், நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன். சரிங்களா? ஐந்தாவது அட்டவணையில் யாரோடது இருக்குது? பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பட்டியல் இனத்தவர்களோட நிர்வாகம் வந்து ஐந்தாவது அட்டவணையில் இருக்கும். அடுத்து அப்படியே வந்து ஆறாவது அட்டவணையில் பார்த்தோம்னா ஏடிஎம் ஸ்கொயர். ஓகேங்களா? இவங்க வந்து ஷெட்யூல்டு ஏரியாஸ். அடுத்து வந்து ஏன்னா அதர் ஷெட்யூல்டு ஏரியாஸ் எது? ஏடிஎம் ஸ்கொயர். இதான் வந்து ஷார்ட்கட்டு. ஏங்கிறது அஸ்ஸாம், டிங்கிறது திரிபுரா, மேகாலயா, மிசோரம், எம் ஸ்கொயர். இதோட நிர்வாகம் வந்து ஆறாவது அட்டவணையில் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஏழாவது அட்டவணை பார்த்தோம்னா செப்பரேட் ஆஃப் பவர்ஸ். ஓகேங்களா? அதிகாரப்பட்டியல், செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் யார் யாருக்குன்னு பார்த்தோம்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். இது வந்து இப்போ இருக்கிறது. இது வந்து பிஃபோர், முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மத்திய பட்டியலில் முன்னாடி 97 இருந்திருக்கும், மாநில பட்டியலில் 66, பொதுப்பட்டியலில் 47. இதை வந்து இப்போ எப்படி மாற்றிருக்கும், எப்படியா இருக்கும்னா இதுலேருந்து பாதி எடுத்து அங்கங்கே பிரித்து கொடுத்துருப்பாங்க. மத்திய பட்டியலில் 100 இருக்கும், மாநில பட்டியலில் 61, பொதுப்பட்டியலில் 52. இது எப்போ மாற்றினாங்கன்னு பார்க்கலாம். 1976 42வது சட்ட திருத்தம் பண்ணி 5 துறைகள் எதுலேருந்து? மாநில பட்டியலில் இருக்க 5 துறைகளை தூக்கி கொண்டு போய் பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா? அதனால தான் இங்கே 61, இங்கே 52 இருக்குது. அடுத்து எட்டாவது அட்டவணை பார்த்தோம்னா லாங்குவேஜஸ், அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்குல்ல, அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22 பார்த்துருப்போம். 1950 இப்போ 22 மொழிகள் வந்து இப்போ இருக்குது. 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ 14 மொழிகள் தான் இருந்திருக்கும். இப்போ 22 இருக்குது. அந்த 14 என்ன, அதுக்கப்புறம் சேர்த்துனதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தமிழ், பெங்காலி, குஜராத்தி, கன்னடம், காஷ்மீரி, மலையாளம், மராத்தி, ஒடிசி, தெலுங்கு, அசாமி, சமஸ்கிருதம், உருது, பஞ்சாபி, ஹிந்தி. இது 14 வந்துட்டு எப்போ? 1950 ஜனவரி 26 வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். அதுக்கப்புறம் 1967 21வது சட்ட திருத்தம் பண்ணி 15வது மொழியாக சிந்தி மொழியை சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா? 16, 17, 18 பார்த்தோம்னா கொங்கணி, மணிப்புரி, நேபாளி. இதெல்லாம் எப்போ சேர்த்துருப்பாங்கன்னா 1992
71வது சட்ட திருத்தம் பண்ணி சேர்த்துருக்காங்க. அடுத்து 71வது சட்ட திருத்தத்தில் சேர்த்திருப்பாங்க. அடுத்து 19, 20, 21, 22 இந்த நாளும் 2003 சேர்த்தப்பட்டிருக்கும். 92வது சட்ட திருத்தம் போடா டோகிரி மைதிலி சாந்தினி. போடா டோகிரி மைதிலி சாந்தினி. ஓகே, போடா டோகிரி மைதிலி சாந்தினி யாரையோ திட்டுற மாதிரி இருக்குல்ல. ஓகே, 9வது அட்டவணை. இந்த அட்டவணை தான் வந்து 1951 ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் ஆக்டில் சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா, எதுக்காக கொண்டு போய் நில சீர்திருத்த சட்டங்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த அட்டவணையில் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து சம்பகம் துரைராஜன் வழக்கில் ரிசர்வேஷன் ரிலேட்டடாக வந்து ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து இதில் சேர்த்துருப்பாங்கன்னு பார்த்துருப்போம். 1951 சேம் அதே மாதிரி சங்கரி பிரசாத் வழக்கில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த நில சீர்திருத்த வழக்கு அந்த வழக்கில் கொண்டு போய் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த 9வது அட்டவணையில் நில சீர்திருத்த அதாவது லேண்ட் சீலிங் ஆக்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா, அந்த நிலச்சீர்திருத்தம் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு. இந்த நிலச்சீர்திருத்தம் எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஜமீன்தாரி முறை ஒழிக்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, இந்த அட்டவணையில் வந்து இந்த 9வது அட்டவணையில் வைக்கிற எந்த ஒரு சட்டத்தையும் நீதிமன்றம் ஆய்வோ இல்லை மறுபரிசீலனையோ செய்ய முடியாது. ஓகேங்களா, எங்கே இருக்கிறது 9வது அட்டவணையில் இங்கே கொண்டு போய் ஏதாவது ஒரு சட்டத்தை வச்சுட்டாங்க அப்படின்னா அதை வந்து நீதிமன்றத்தால் மறுபரிசீலனை செய்ய முடியாது, அந்த சட்டத்தை ஆய்வும் பண்ண முடியாது. அடுத்து 2007 ஐஆர் குயில்கோ கேஸ்க்கு அப்புறம் 9வது அட்டவணையில் வைக்கப்படுற, அதாவது எப்பன்னு பார்த்தோம்னா 1973 ஏப்ரல் 24க்கு அப்புறம் சேர்க்கப்பட்ட சட்டங்கள் அனைத்தும் நீதிமன்றத்தால் மறுபரிசீலனையும் ஆய்வும் செய்ய முடியும். ஓகேவா, மறுபரிசீலனை அல்லது ஆய்வு செய்ய முடியும். எப்போ இந்த 9th அட்டவணையில் வைக்கிற எந்த சட்டமாக இருந்தாலும் வந்து நீதிமன்றத்தால் மறு ஆய்வும் பரிசீலனையும் செய்ய முடியும். எதில் இருந்துன்னா 1973 ஏப்ரல் 24க்கு அப்புறம் சேர்க்கப்பட்ட சட்டங்கள் எல்லாமே. ஓகேங்களா, ஓகே. அடுத்து 10வது அட்டவணை பார்க்கலாம். ஆன்டி டிஃபெக்ஷன் லா. இப்போ பிரதமர் யாராக இருந்திருப்பாங்கன்னா ராஜீவ் காந்தி. 1985 52வது சட்ட திருத்தம் மூலமாக கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும். இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தோட அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னா சபாநாயகரிடம் உள்ளது. எப்போ கொண்டு வந்திருப்பாங்க, 1985 52. ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறாங்கல்ல, அப்படி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. 2003 91வது சட்ட திருத்தத்தில் ஒரு கட்சி பிளவின் போது கட்சி தாவல் தடை சட்டம் அவர்களுக்கு செயல்படுத்த முடியாது. அப்படின்னா இது என்னன்னா, இப்போ அந்த கட்சி வந்து இல்லாமல் போகுது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து கட்சி தவல் வேறு கட்சிக்கு போகிறவங்களுக்கு இந்த சட்டம் செல்லாது. ஓகேவா, அதுக்கு முன்னாடி அந்த கட்சியில் இருந்துக்கிட்டே வேறு கட்சிக்கு மாறினாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கும். இந்த கட்சி அந்த கட்சியே இல்லாமல் போகும்போது அந்த கட்சியிலேருந்து வேறு கட்சிக்கு வந்து போய்க்கலாம், அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொன்னது வந்து 2003 91 சட்ட திருத்தம். ஓகேங்களா, அடுத்து 11வது அட்டவணை. 11வது அட்டவணை வந்து வில்லேஜ் பஞ்சாயத். ஓகேவா, இப்போ பிரதமர் யார் இருந்திருப்பாங்கன்னா வி நரசிம்மராவ். 1992 73வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பண்ணி கிராம பஞ்சாயத்தை ஆட் பண்ணியிருப்பாங்க. இது எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கும் அப்படின்னா 1993 ஏப்ரல் 24. ஓகேங்களா, ஓகே. பணிகள் பார்த்தோம்னா 29 பணிகள். விதிகள் வந்து இதுக்கு எதுலேருந்து எது வரைக்கும்னு பார்த்தோம்னா 243 243O வரைக்கும் பகுதி 9 இது இணைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அடுத்து 12வது அட்டவணை வந்து டவுன் பஞ்சாயத். 11வது அட்டவணை வில்லேஜ் பஞ்சாயத், 12வது அட்டவணை டவுன் பஞ்சாயத். அப்பவும் பிரதமர் யார், வி நரசிம்மராவ். சேம் அதே தான். 92 73வது அமெண்ட்மெண்ட்டில் கிராம பஞ்சாயத்தும் 92 74வது அமெண்ட்மெண்ட்டில் நகர பஞ்சாயத்தும் இணைக்கப்பட்டிருக்கு. இது எப்போ நடைமுறைக்குன்னா 93 ஏப்ரல் 24. இது நகர பஞ்சாயத்து எப்போனா 93 ஜூன் 1 நடைமுறை. இதில் பணிகள் பார்த்தோம்னா 18. ஆர்டிக்கல் வந்து 243 243Pலேருந்து 243ZG வரைக்கும். இது பகுதி 9A இணைக்கப்பட்டது. ஓகேங்களா, அதுக்கான அந்த ஷார்ட்கட்ஸ் தான் கீழே எழுதியிருக்கேன். இதை வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க, இல்லை ஏற்கனவே நோட் பண்ணியிருந்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.